இன்றைக்கி வந்து நம்ம கார்டன் அப்டேட் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நான் இப்போ பூச்செடி ரோஸ் செடியெல்லாம் வந்து நான் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி கூட ஒரு 2 பாட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு சைடில் வந்து ரோஸ் பிளான்ட்ஸே கிடையாது, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இந்த சைடில் இருக்கிற ரோஸ் பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஃபுல்லாக வெயில் வந்துடுங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற செடிங்களுக்கு கிடச்சிரும். நம்ம சைடில் பேக்கில் வச்சுருந்ததுங்களுக்கு தான் கிடைக்காது, அதை தான் கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சேன். அப்புறம் நம்ம வீட்டு புதினா செடி வந்து சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு. நான் வந்து ஒரு வாரத்தில் 3 டைம்ஸ் கட் பண்ணுறேன் புதினாவை. இப்போ வந்து கட் பண்ணது போக எனக்கு இவ்வளோ இருக்குது, நாளைக்கு திரும்ப கட் பண்ணுவேன். அப்புறம் நம்ம ஹைட்ரேஞ்சியா வந்து பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. மேபி நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாக பூத்துரும். அதை தனியாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த புதினாக்கெல்லாம் கூட கொஞ்சம் வெயில் வருதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ரோசஸுக்கு தான் வந்து ஆப்பிள் ட்ரீயோட ஷேடு வந்து இருந்ததுனால ரொம்ப வெயில் வராமல் இருந்தது. இப்போ நல்ல வேளை மூவ் பண்ணிட்டோம் நம்ம. அப்புறம் வந்து ஆப்பிள் ட்ரீலேயும் ஆப்பிள்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காற்றடிக்கும் போது நிறைய ஆப்பிள்ஸ் கீழே கொட்டிடுது. அதெல்லாம் போக மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறது ஒரு 1 மந்த் கழித்து தான் தெரியும். அப்புறம் நம்மளோட பீன்ஸு செடி, இதோட அப்டேட்டை காட்ட தான் இன்றைக்கி மெயினாக வீடியோவே எடுத்தேன். இப்போ இந்த பீன்ஸு செடியில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜ்லேயே இப்போ வந்து காய்க்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், பூ வச்சிருச்சு. ஸோ நீங்கள் நிறைய பெருசாக டாலாக வளரணுன்னெலாம் நினைக்காதீங்க. பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற செடிங்கள் எல்லாமே வந்து பூ வந்துருச்சுங்க. நான் வந்து மேபி ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கேரட்டு செடி, இந்த கேரட்ஸும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. பட் எனக்கு கேரட்ஸை விட பீன்ஸு தான் இன்னும் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுனால எனக்கு அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கீழே இருக்கிற பீன்ஸு செடியெல்லாம் கொஞ்சம் சாஞ்சிருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து சப்போர்ட் வச்சுருக்கிறேன். சோலார் லேம்பையே பார்த்திங்கன்னா சப்போர்ட் மாதிரி வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 செடி வந்து செத்துருச்சுங்க, ஒழுங்காக வளரலை. அதனால் வந்து அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 10 விதையை வந்து போட்டு விட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் தாங்க போட்டேன். ஒரு 2 நாள் ஊற வச்சுட்டு அதில் வந்து முளை வச்சுது பார்த்திங்களா, அதை வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி டெட் பிளான்ட்ஸு, டீகேட் பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் கையோடு எடுத்துடணுங்க. இல்லைன்னா இந்த மண்ணில் இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக அதுக்கு போயிடும். நம்மளோட பிளான்ட்டுக்கு வந்து ஹெல்த்தியாக வளராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது செத்த பிளான்ட்டு, அப்புறம் வீட்ஸு, அதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து செடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நானும் பார்க்கும்போதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன், ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்க்காம விட்டுட்டோன்னு வைங்களேன், அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செடி முளைச்சிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு கேரோட, ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு செய்கிறதுனால தெரியல. அப்புறம் நம்மளோட ஸ்ட்ராபெரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா புதுசாக துளிர் வந்திருக்குங்க. இதை கட் பண்ணி வேறு தொட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் நிறையா வளரும். ஸோ வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும்